ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நிலங்களாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் வாழ்க்கை முறையாலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்ட தேசம் இந்தியா. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்று சூளுரைக்கிற மக்கள்தான் இந்த தேசத்தின் ஆணிவேர். இன்று இந்தியா உலக வல்லரசுகளோடு பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் போட்டியிடும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. உலகத்தையே தலைமையேற்று வழிநடத்தும் அளவுக்கு ஆளுமை பொருந்திய தேசமாக மாறியிருக்கிறது. பல நாடுகள் இந்திய பிரதமரின் வழிகாட்டுதலையும் தலைமை பண்பையும் பாராட்டி தங்கள் தேசத்தின் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்தியாவோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி நேசத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்தியா சர்வதேச முக்கியத்துவத்தை வென்றெடுத்திருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 15, 2026 அன்று இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. 80 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம் அந்நியர்களின் காலனி ஆதிக்கத்தில் சிக்குண்டு சுயம் இழந்து கிடந்தது. இந்தியாவின் எல்லா திசைகளிலும் விடுதலைக்கான பேரெழுச்சி உருவானது. தங்கள் ஆன்மாவை உருக்கி இந்தியர்கள் நிகழ்த்திய சத்தியாகிரக போராட்டத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். இந்தியா சுதந்திர தேசமானது. 1947 ஆகஸ்ட் 15 என்பது இந்தியாவுக்கு மற்றுமொரு நாள் அல்ல. அதுதான் இந்தியா என்ற தேசம் மறுகட்டமைப்பு செய்வதற்கான அடித்தளம் உருவான நாள். புதிய இந்தியாவின் கனவுகளுக்கு நம் தலைவர்கள் உயிர் கொடுத்த நாள். நம் தியாக தலைவர்கள் உருவாக்கிய சத்தியாகிரகத்தின் வெம்மை அந்நியர்களின் இதயத்தை தாக்கி அடிமை தலையை அறுத்த நாள். இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த திருநாளை ஒவ்வொரு இந்தியரும் திருவிழாவைப் போல உணர்வு பூர்வமாகவே கொண்டாடுவார்கள். கடந்த 80 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி என்பது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வளர்ச்சியாகும். சற்றேறக்குறைய 2 நூற்றாண்டுகள் காலனி ஆதிக்கத்தின் பிடியில் சிக்குண்டு முடங்கி கிடந்த தேசம் அடுத்த 80 ஆண்டுகளில் வீறு கொண்டு எழுந்து உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக சக்தியாக உலகை வழிநடத்தும் வல்லமை மிக்க நாடாக எழுந்து நிற்பது சாதாரணமல்ல. சுதந்திரம் பெற்றபோது இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 34 கோடி. இந்த 80 ஆண்டுகளில் உலகின் ஆகப்பெரிய மனித வளம் கொண்ட தேசமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. சுமார் 145 கோடி இந்தியர்கள் உணர்வால் ஒருங்கிணைந்து இந்த தேசத்திலே வாழ்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொதுத் தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 17 கோடி. இன்று 100 கோடிக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இந்திய பொது தேர்தல்களில் தங்கள் பிரதிநிதிகளை உரிமையோடு தேர்வு செய்கிறார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்நாட்டு உற்பத்தியில் மிகவும் பின்தங்கியிருந்த இந்தியா இன்று உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது. அக்காலத்தில் வேளாண்மையை மட்டுமே பிரதானமாக நம்பியிருந்த நம் தேசம் இன்று தொழில், சேவை, தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளிலும் மிக பெரும் வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. தனிநபர் வருமானம் உயர்ந்து இந்தியர்களின் வாழ்க்கை தரம் பெருமளவு மேம்பட்டுள்ளது. சுதந்திரம் பெற்ற காலத்தில் 12 முதல் 18% இருந்த இந்தியர்களின் கல்வி அறிவு விகிதம் இன்று 75% மேல் வளர்ச்சி பெற்றுள்ளது. இப்படி இன்னும் பல்வேறு துறைகளிலும் சுதந்திர இந்தியா எட்டியிருக்கிற வளர்ச்சி என்பது அபரிமிதமானது. சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த தருணத்தில் விக்சித் பாரத் என்ற மாபெரும் கனவோடு இந்தியா நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்த வளர்ச்சியை நோக்கி பயணப்படும் நம் தேசத்தில் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் எல்லைகளை அதன் வரைபடம் வரையறுக்கலாம். ஆனால் அதன் ஆன்மாவை வரையறுப்பது அதன் தேசிய கொடியே என்பார்கள். அதற்கேற்ப நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சுதந்திர தினத்திற்காகவும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் இணையுமாறு இளைஞர்களையும் குடிமக்களையும் உரிமையோடு அழைத்திருக்கிறார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் 2022ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடைபெற்ற ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 5வது ஆண்டாக இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது.
ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொரு இதயத்திலும் தேசப்பற்று என்பதே இந்த இயக்கத்தின் முத்தாய்ப்பான நோக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஒவ்வொரு இந்தியரும் அவரவர் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி நம் தேசத்தின் உணர்வோடு கலக்க வேண்டும். அந்த கொடியோடு செல்ஃபி எடுத்து அதிகாரப்பூர்வ இயக்கத்தில் பகிர்ந்து ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும். உங்கள் ஊரில் இருக்கும் பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக இயக்கங்கள் முன்னெடுக்கும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தேசப்பற்றாலும் உணர்வாலும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். ஹர்கர் திரங்கா செல்ஃபியை பதிவேற்றுவது மிகவும் எளிது. உங்கள் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றுங்கள். கொடியுடன் ஒரு தெளிவான செல்ஃபி எடுங்கள். hargartiranga.com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை திறந்து அப்லோட் யுவர் செல்ஃபி என்ற பொத்தானை அழுத்துங்கள். உங்கள் பெயர் மற்றும் மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்பி நீங்கள் எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை அப்லோட் செய்யுங்கள். பதிவேற்றம் முடிந்ததும் உங்கள் பங்களிப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளங்களில் பகிருங்கள். இந்தியாவின் தேசிய கொடி என்பது பல தலைமுறைகளின் தியாகம், நம் ஜனநாயகத்தின் வலிமை, நாட்டின் ஒற்றுமையை நினைவூட்டும் உயர்ந்த தேசிய சின்னம் அது. இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தை மக்களின் நேரடி பங்கேற்புடன் கொண்டாடும் இந்த தேசிய முயற்சியில் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி அதன் பெருமையையும் பொறுப்பையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். தேசிய கொடியின் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு ஆழமான பொருள் உள்ளது. மேலிருக்கும் காவி நிறம் தியாகத்தையும் தன்னலமற்ற சேவையையும் குறிக்கிறது. நடுவில் உள்ள வெண்மை நிறம் உண்மை, அமைதி மற்றும் நேர்மையின் அடையாளமாகும். அதிலுள்ள அசோக சக்கரம் இடைவிடாத முன்னேற்றத்தையும் நீதியையும் உணர்த்துகிறது. கீழிருக்கும் பச்சை நிறம் வளம், நம்பிக்கை மற்றும் இயற்கையுடனான இணைப்பை குறிக்கிறது. இந்த 3 நிறங்களும் இணைந்து இந்தியாவின் உயரிய லட்சியங்களை வெளிப்படுத்துகின்றன. தேசிய கொடியை ஏற்றும் போது பிளாக் கோட் ஆஃப் இந்தியா மற்றும் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டும். கொடியை எப்போதும் மரியாதையுடன் கையாள வேண்டும். எந்த நிலையிலும் தரையிலோ தண்ணீரிலோ தேசிய கொடி படக்கூடாது. பயன்படுத்தி முடித்த பிறகு தேசிய கொடியை மரியாதையுடன் மடித்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். சேதமடைந்த கொடியை மரியாதைக்குரிய முறையில் அகற்ற வேண்டும். கொடியை கிடைமட்டமாக காட்சிப்படுத்தும் போது மேலே காவி, நடுவில் வெள்ளை, கீழே பச்சை நிறம் இருக்க வேண்டும். 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் தெளிவாகவும் சரியான வடிவிலும் இருக்க வேண்டும். தேசிய கொடியை அலங்கார பொருளாகவோ, ஆடையாகவோ, மேசை விரிப்பாகவோ, விளம்பரத்திற்காகவோ, வணிக நோக்கத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடி அனுமதிக்கப்பட்ட பொருட்களால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேசிய கொடியை அவமதிப்பது அல்லது பிளாக் கோட் விதிகளை மீறுவது தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 கீழ் குற்றமாகும். இதற்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு விழாவோ ஒரு இயக்கமோ அல்ல. அது ஒரு பொறுப்புணர்வின் வெளிப்பாடு. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறவும், நாட்டின் வளர்ச்சியில் மக்கள் தங்களின் பங்களிப்பை உணரவும் இந்த இயக்கம் ஊக்கமளிக்கிறது. நாட்டின் முன்னேற்றம் என்பது அரசின் முயற்சியால் மட்டும் உருவாகாது. பொறுப்புள்ள குடிமக்களின் பங்களிப்பாலும் அது வலுப்பெறும் என்ற செய்தியை இந்த இயக்கம் எடுத்துரைக்கிறது. 2026ஆம் ஆண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றும் நிகழ்வை தாண்டி இந்தியர்களின் மனங்களில் ஒற்றுமை, பொறுப்பு, தேசப்பற்று மற்றும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திலும் பறக்கும் தேசிய கொடி இந்தியாவின் பெருமையையும் அதன் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் உயர்த்தி பறக்கச் செய்கிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.